பாப்புலரான சூப்பர் மார்க்கெட் செயின் தான். நாங்கள் மெம்பராக இருக்கோம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கோம். ட்ராலி வந்து லாரி சைஸ்லாம் கொடுப்பாங்க. செக்யூரிட்டி வந்து பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் செக் பண்ணுவாங்க. கும்பலாக அவங்களோடய நுழைஞ்சிட்டோம், தனித்தனியாலாம் நுழைய முடியாது. 6 ஏரோப்ளேன் இது தவிர மற்றது எல்லாமே கிடைக்கும். ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? அது ஆச்சரிய பொருள் அப்படின்னு சொல்கிறதோட ஆச்சரிய சைஸஸ் எல்லாம் பார்த்தேன். பெரிய மூட்டையில் வந்து ஒயிட் ஷூட். கண்டிப்பாக வந்து காஸ்ட்கோ வந்து எல்லாமே விலை ஜாஸ்தி தான். ஆளு மட்டும் பாருங்கள், உள்ளே எட்டி பார்த்தா ஒரு ஆள் விழுந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா மித்ரா ஆஸ்திரேலியா தமிழ் பிளாக். ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பாப்புலரான சூப்பர் மார்க்கெட் செயினை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இதுதான் காஸ்ட்கோ. ஸோ காஸ்ட்கோ வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆஸ்திரேலியாவில் நிறைய இடத்துல இருக்குது. அட்லைட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த ஒரு காஸ்ட்கோவுக்கு ஊரே வந்து குமியும். இந்த காஸ்ட்கோவுக்கு சும்மாலாம் உள்ளே போயிட முடியாது. நீங்கள் மெம்பராக இருந்தால் தான் உள்ளே நுழைய முடியும் அண்ட் ஷாப்பிங்கும் பண்ண முடியும். ஸோ மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இயர்லி $65 என்னமோ கட்டுறாங்க. காசு கொடுத்து சூப்பர் மார்க்கெட்டில் மெம்பராகி ஷாப்பிங் பண்ணுறது வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஒரு மெம்பரை கேட்டிங்கன்னா வேர்த்துன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் அவங்க மெம்பரே ஆகுறாங்க. ஸோ உள்ளே சுற்றி காட்டுறேன் நான் உங்களுக்கு. சுற்றி இது ஏன் இந்த மெம்பர்ஷிப்லாம் எடுக்கிறாங்க, என்ன இங்கே பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் தான் மெம்பர் கிடையாது, எப்படி ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மெம்பராக இருக்கோம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கோம். அதனால் நாங்களும் தாராளமாக ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ எங்கள் ஃப்ரெண்டோடு தான் போயிருக்கோம். அவங்க இங்கே ரொம்ப வருஷமாக மெம்பர். பார்த்தீங்களா, ட்ராலி வந்து லாரி சைஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த ட்ராலி மட்டும் தான் நீங்கள் உள்ளே தள்ளிட்டு போக முடியும். உங்கள் இஷ்டத்துக்கும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டோட சின்ன ட்ராலிலாம் தள்ளிட்டு போக முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம நுழையிறது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வேர் ஹவுஸ். ஏர்போர்ட்டில் ட்ராலி தள்ளிட்டு உள்ளே போகும்போது உள்ள ஒரு செக்யூரிட்டி வந்து பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டும் செக் பண்ணுவாங்க. அதே ஃபீல் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நம்ம ட்ராலி தள்ளிட்டு போகும்போது உள்ளே வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து நீங்கள் மெம்பர் தானான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க கார்டை. ஸோ இது வந்து புது வெர்ஷன். ஸோ நாங்கள் மெம்பரோட உள்ளே போனோன்றதுனால கும்பலாக அவங்களோடய நுழைஞ்சிட்டோம், தனித்தனியாலாம் நுழைய முடியாது. ஏன்னா கார்டு இருக்குங்களோட தான் நம்ம போக முடியும். இங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா காரு, ஏரோப்ளேன் இது தவிர மற்றது எல்லாமே கிடைக்கும். கார் கூட கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பட் இங்கே முக்கியமாக வந்து எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ஃபேனு. இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து வெளியோட கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதுவும் டீல்ஸ் எல்லாம் போட்டால் செம சீப்பாக இருக்கும். நாங்கள் வந்து அப்படி தான் ஒரு மேக் புக் வாங்கலான்னு வந்தோம். பட் நாங்கள் பார்த்த அந்த மேக் புக் வந்து ஸ்டாக்கில் இல்லை. சரி, அதனால் வந்ததுக்கு ஏதாவது ஒரு 4 பொருள் எடுத்துகிட்டு போவோமேன்றதுக்காக சுற்றிட்டு இருக்கோம். இந்த டெய்ரி செக்ஷனை நல்லா பாருங்கள். நம்மலாம் வந்து பால் முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜை திறந்து எடுப்போம். ஆனால் இது வந்து ஃப்ரிட்ஜு ரூமாகவே ஆக்கியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ரூம்குள்ளேயே போய் வந்து பால் முட்டையெல்லாம் எடுக்கலாம். அநியாயத்துக்கு குளிரும். அப்படியே நம்மளை தூக்கி ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி குளிரும். முட்டையோட சைஸை பாருங்கள். ஸோ இதுதான் காஸ்ட்கோட ஸ்பெஷாலிட்டி. எதுவுமே சின்ன சைஸில் வராது, எல்லாம் பெரிய பெரிய சைஸில் தான் வரும். ஸோ நம்ம பெருசாக வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா 24 பேக் முட்டை. ஒரு மெம்பர் வந்து அட் அ டைம் ஒரு முட்டை பேக் தான் எடுக்க முடியும். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து அவங்கக்கிட்ட முட்டை இருக்கிறதுனால எனக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால் நான் முட்டையை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆல்சோ நான் காஸ்ட்கோக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. சரி, ஒரு ஆசைக்காக அந்த முட்டையை எடுத்தேன். நார்மலி நான் இங்கெல்லாம் வாங்கினதே கிடையாது. இதை முதல்ல முடிச்சுட்டு வெளில ஓடி வந்துட்டோம். ஏன்னா குளிர் தாங்க முடியல. வெளில 40 டிகிரிஸ். ஆனால் இந்த ரூம் செம்ம கோல்டாக இருந்துச்சு. காஸ்ட்கோட இன்னொரு பாப்புலர் ப்ராடக்ட் என்ன பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய சைஸில் வரும். அதனால் நிறைய பேர் இது சீப் அண்ட் நினச்சின்னு வாங்குறாங்க. ஆக்சுவலி சீப் கிடையாது. நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கோல்ஸ் அண்ட் உல்வர்ட்ஸ்ன்ற இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதோட இங்கே விலை ஜாஸ்தி. பட் பெரிய சைஸில் கிடைக்கிறதுனால நிறைய பேர் அதை வாங்கி போட்டு அதை பற்றி யோசிக்க வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு வாங்க வேண்டான்றதுனால இங்கே நிறைய பேர் வாங்குறாங்க. இங்கே வந்து நான் வெளில எங்கேயும் பார்க்காத ஆச்சரிய பொருள் அப்படின்னு சொல்கிறதோட ஆச்சரிய சைஸஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ காஸ்ட்கோவில் மட்டும்தான் நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். மற்றபடி வந்து சாதா சூப்பர் மார்க்கெட்டில் நார்மலாக ஒரு ஃபேமிலி வாங்குற 1 கிலோ 2 கிலோ நார்மல் பேக்கெட் சைஸஸ் பார்க்கலாம். பட் எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜு. ஏதோ நம்ம வந்து ஒரு ஜெயிண்ட் ஹவுஸ்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதெல்லாம் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் செக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அகேன் பெரிய பெரிய பேக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு இதை பார்ட்டினா இந்த இடத்துல வந்து வாங்கலாம். காஸ்ட்கோக்கு வரதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டிங். ஸோ இந்த டேஸ்டிங் கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்கலாம். என்னென்னமோ டேஸ்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எத்தனை ஆர்டர்லாம் எடுத்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் கேக்கு பிஸ்கெட்னு ஏதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸாகவே வச்சிருக்கோம். ஸோ நம்ம பயங்கர பசியில் இருக்கும், சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குன்னா காஸ்ட்கோக்குள்ளே வந்துடலாம் தாராளமாக. ஸோ ஒரு மூலையில் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒன்று ரவுண்டு போயிட்டு 2 வாட்டி டேஸ்ட் பண்ணாலே ஃபுல்லாகிடும். கிச்சனுக்கு லீவ் விடணும்னு நினைக்கவங்க தாராளமாக காஸ்ட்கோக்கு வரலாம். இது வந்து பாக்ஸ் ஸ்நாக்ஸ் செக்ஷன். ஸோ இங்கே இதெல்லாம் எதுவுமே வாங்கவே தோணலை எனக்கு. இவ்வளோ பெரிய சைஸில் ஸ்நாக்ஸ் வாங்கினா உட்காந்து தின்னு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க எல்லாமே. பாருங்கள், இந்த ரைஸ் கிராக்கர்ஸ் ஆசையாக எடுக்கலான்னு நினச்சேன். சைஸை பார்த்து பயந்து வச்சுட்டேன். இது வந்து விலை கம்மியானலாம் எனக்கு தெரியல. ஆனால் வந்து சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நம்ம ஒரு பேக்கெட் வாங்கணுன்னா அது உட்காந்து நம்மளே சாப்பிட்டு தீத்துருவோம். அது வந்து எவ்வளோ தூரம் ஹெல்த்தின்னு எனக்கு தெரில. அதனால் நான் வந்து இந்த பெரிய சைஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து
அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். என்ன மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்கோக்குள்ள வரதே ஒரு பெரிய வேஸ்ட்டு. எல்லா சைஸையும் பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக யார் சாப்பிட்றது, இவ்வளோ நம்மளே சாப்பிட்ணுமா அப்படின்னு நினச்சி பயத்திலே வச்சுருவேன். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எக்ஸிபிஷன் மாதிரி சுற்றிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு 4 பொருள் எடுத்து போட்டு வந்தேன் தவிர, இவ்வளோ பெரிய பேக்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு வந்து பயமாகவே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸ்கட் செக்ஷன் தான். பெரிய பெரிய சைஸ் டப்பா. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என் கை கூட ஃபிட் ஆகல, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இந்த இடத்துக்கு வந்தால் மைண்டு கண்ட்ரோல் நிறைய இருக்கணும். தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த டேஸ்டிங் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்மளை நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்புவாங்க. ஸோ நான் ஆஸ்திரேலியாவில் பார்க்காத ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மூட்டையில் வந்து ஒயிட் சுகர். இது வரைக்கும் ரைஸ் தான் இந்த மாதிரி பேக்கில் பார்த்துருக்கேன். ஸோ ஒயிட் சுகரை இவ்வளோ பெரிய மூட்டையில் பார்க்குறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. இது ஆப்வியஸ்லி கடை வச்சுருக்கவங்க, பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்தியன் கிராசரிலாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு பச்சை பயிறு பார்த்தேன், நல்லா பெரிய பேக்கு. பட் கண்டிப்பாக விலை ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டெல்லாம் கம்பேர் பண்ணி அவெல்லாம் ரெகுலராக வாங்குறதுனால கம்பேர் பண்ணி சொன்னான் இது கண்டிப்பாக விலை ஜாஸ்தின்னு. ஸோ இந்தியன் ஷாப்பில் இதோட கொஞ்சம் விலை கம்மி தான். ஸோ இது வந்து கீயோட சைஸுமே ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ பெரிய டின்னு, ஆக்சுவலி இது வந்து பாட்டில் கூட கிடையாது, டின்னு. இதெல்லாம் வந்து ஆயில்ஸ்லாம் வந்து நல்லா பெரிய பெரிய டின்னு. இது வந்து கோகோனட் ஆயில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாட்டில் வருது. இந்த சைஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் சின்ன டப்பா வாங்கினாலும் விலை கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து காஸ்ட்கோ வந்து எல்லாமே விலை ஜாஸ்தி தான். ஒரு 10 வாட்டி எதுக்கு சூப்பர் மார்க்கெட் வரணும், ஒரேடியாக பெருசாக வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணால் அது ஒர்த்தாக இருக்கும். பட் பட்ஜெட்டில் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு காஸ்ட்கோ ஒரு பெரிய ஸ்கேமு. இதில் போய் நம்ம வந்து பெருசாக வாங்கிட்டு சேவ் பண்ணுறோன்னு நினச்சோன்னா ஆக்சுவலி காசை தான் விட்டுருப்போம். இது வந்து கீன்வா வந்து நம்ம ஊரில் கினோவான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு விலை கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த சைஸ் வந்து அகெயின் வெளில கிடைக்காது. பெரிய வெஜிடபிள் ஆயில் டின் இதெல்லாம் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. எதற்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரைஸ் பேக்ஸ் வந்து நம்ம வந்து இந்தியன் ஷாப்லேயே பெட்டராக கிடைக்கும். இது வந்து பிக்கிள்டு வெஜிடபிள் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நார்மலி இந்த பீட்சா டாப்பிங்ஸ் எல்லாம் போடுவாங்களா, அதெல்லாம் இங்கே பிக்கிள்டாக வச்சுருப்பாங்க. அது ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க. ஆலப்பினோஸ், அப்புறம் டொமேட்டோஸ், கியூக்கும்பர் இதெல்லாம் வந்து ஒரு பாட்டிலில் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பீட்சா இல்லை வந்து பர்கருக்குள்ளே ஸ்டஃபிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் அகெயின் சைஸ் வந்து செம்ம பெருசு. நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி செய்ய போகிற பர்கருக்காக இவ்வளோ பெருசெல்லாம் வாங்கினோன்னா கஷ்டம். கடைங்க, ஷாப்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்பினோஸ்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வாங்கிட்டா அது யூஸ் பண்ணுறதுக்கே பல மாதம் ஆகும். இது வந்து ட்ரை ஃபிஷ் செக்ஷன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் பார்த்தேன். ஸோ எல்லாமே வந்து காஞ்ச கருவாடு. ஸோ எல்லாமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஆனால் அகெயின் பேக்ஸும் ரொம்ப பெருசு. ஸோ ட்ரை ஃபிஷ்லாம் இவ்வளோ பெரிய குவான்டிட்டியில் வாங்குறது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சால்ட் இருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக வாங்குவேன், ஆனால் கொஞ்சமாக வாங்கி அப்பப்போ யூஸ் பண்ணி தீர்த்துடுவேன். இது வந்து சிப்ஸ் பேக்கெட் செக்ஷன். இதில் பார்த்திங்கன்னா பெரிய மெகா சைஸ் சிப்ஸு, மெகா சைஸ் சாக்லேட் பாக்ஸஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு பார்ட்டி செக்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். நல்ல பார்ட்டி ஒரு பெரிய கேதரிங் இருந்துச்சு அப்படின்னா இங்கெல்லாம் வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இங்கே நான் பார்த்த ஆச்சரியப்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பா சப்ஸ் லாலிபாப் இருக்கு இல்லையா, அது இவ்வளோ பெரிய டின்னில் வச்சுருக்காங்க. இது எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரில. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $200, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே. ஸோ இவ்வளோவும் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரில. வாங்கின்னு போனால் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. பட் ஸ்டில் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. நீங்கள் சின்ன பேக்கெட்ஸ் வாங்கினாலே சேலில் இந்த மாதிரி இவ்வளோ செலவாகாது. சிப்ஸ் பேக்கெட் சைஸ்லாம் 2 கிலோ 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பெருசு. நான் தான் இது வந்து பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுற சைஸுன்னு நினச்சிட்ருக்கேன். பட் இங்கே நார்மலாக ஒரு ஃபேமிலியே வந்து இந்த மாதிரி 1, 2 வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே நான் பார்த்தா அதிசய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் டப்பான்னு சொல்கிறதா பாப்கார்ன் பக்கெட்டுன்னு சொல்கிறதான்னு தெரில, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இந்த பாப்கார்னை வச்சு ஒரு 10 படம் பார்க்கலாம் ஃபேமிலியோட. அப்போ கூட தீரமானு தெரில, அவ்வளோ பெருசு. பட் பார்க்குறதுக்கு டப்பா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஸ்டைலிஷாக பாப்கார்ன் லுக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. நான் பாதி கடை தான் கவர் பண்ணேன். அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, செக் அவுட்டில் க்யூ வந்து ரொம்ப லாங் ஆகிடுச்சுன்றதுனால நாங்கள் வந்து க்யூவில் வந்து நின்றுட்டோம். 2 ஹவர்ஸ் இருக்குது கடை மூடுறதுக்கு. அந்த க்யூவை பார்த்தா அந்த 2 ஹவர்ஸ் அந்த க்யூலேயே நிற்போம் போல், அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஸோ நான் வாங்கினது ரொம்ப கம்மி பொருள் தான் இந்த ட்ராலிக்கு. நான் ஒரு 2-3 ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கினேன், முட்டை வாங்கினேன், பால், அப்புறம் என் ஃப்ரெண்டு 2-3 ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்கினா. இதில் என்ன ஒரு விஷயம்னா ஒரே டிரான்சாக்ஷன் தான் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்டு தான் பே பண்ணணும். நாங்கள் வந்து பே பண்ணணும்னு நினச்சா கேஷ் வேணால் அவள் கையில் கொடுக்கலாம். பட் பே அவள் தான் பண்ணணும். அவள் கார்டில் அவள் பேரில் தான் அந்த பில் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எங்கள் ட்ராலி மட்டும் பாருங்கள், உள்ளே எட்டி பார்த்தா ஒரு ஆள் விழுந்துடலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் எல்லா ட்ராலியும் பாருங்கள் அந்த ட்ராலி சைஸ் பத்தலைன்ற மாதிரி அவ்வளோ ரொம்ப நிரம்பி வழிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வந்தால் பல்காக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம், பட் எனக்கு தேவைப்படல. ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின 4 பொருள். என் ஃப்ரெண்டு வந்து 2 பால் பாக்கெட்டும், அவளும் 2, 3 ஸ்நாக்ஸ் பேக் வாங்கினா. அவ்வளோதான். மற்றபடி வந்து நாங்கள் பெருசாக எதுவும் ஷாப் பண்ணலை. காஸ்கோட கிராசரியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஜாஸ்தி தான். நம்மளுக்கு வந்து பல்காக வாங்குறதுனால இண்டிவிஜுவல் யூனிட் ப்ரைஸோட விலை சரியாக கவனிக்காமல் வாங்கிடுறோம். ஒரு வேளை நிறைய பேர் இது சீப்புன்னு நினச்சி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நீங்கள் ஏதாவது கிளியரன்ஸில் சேலில் இருந்தால் மேபி சீப்பாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அதே பிராண்டு ஒரு சேல் போடும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டோட ப்ரைஸே விலை கம்மியாக தான் இருக்கும். இதை நான் ஒரு வாட்டி ஷாப்பிங் பண்ணி பில்லை கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு $10-15 ஜாஸ்தியாக கொடுத்தேன்னு ரியலைஸ் பண்ணேன். காஸ்கோவில் ஒரு $100 பில்லை. காஸ்கோவில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப வர்த்துன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணதில்லை. அண்ட் காஸ்கோட ரிட்டர்ன் பாலிசியும் செம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு போய் இது எனக்கு வேணாம், இது எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடணும்னு சொன்னால் எப்போ கொடுத்தாலும் வாங்கிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் இல்லை, ஐ திங்க் மோர் தென் இயர். நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பை கூட சரண்டர் பண்ணிடலாம் எண்ட் ஆஃப் தி இயர். இல்லைங்க எனக்கு வேணாம், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி நீங்கள் அந்த காசையும் வாங்கிடலாம் ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ காஸ்கோவில் அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அந்த விஷயத்தில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.